2026 முடியறதுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு நண்பர்களே. அதாவது இந்த ஆகஸ்ட் எடுக்கல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசத்த மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 4 மாசத்துல உங்களுக்கு 2டே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒண்ணு உங்களோட லைஃப கம்ப்ளீட்டா மாத்தலாம். இல்லன்னா லாஸ்ட் இயர் மாதிரியே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு சொல்லி முடிச்சு விட்டுறலாம். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நெக்ஸ்ட் 120 நாள் உங்களோட பெஸ்ட் டேயா? அப்படி இல்ல அப்டின்னா, அனதர் வேஸ்டட் 4 மாசமா. இந்த வீடியோ முடியும்போது 2026 முடியறதுக்குள்ள அச்சீவ் பண்ண ஒரு கிளியரான ரோட் மேப் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லைஃப்ல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கோலு தெளிவா இல்ல. அப்படி கோலு தெளிவா இருந்தாலும் ரொம்ப பெருசா சிம்பிளா இருக்கும். எப்படி அப்படின்னா, ஐ வாண்ட் சக்சஸ், ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் ஃபிட்னஸ் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா கிளியராவே இருக்காது. இப்போ நான் சொன்னது ஃபுல்லாமே கோல்ஸான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே உங்களோட விஷஸ். எனக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட விஷஸ். கோல்ஸ் அப்படின்னா அது கிளியரா இருக்கணும். ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள்கிட்ட நீங்களே கேளுங்க. இந்த 2026 ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட ப்ராமிசஸ்லாம் என்ன அப்படின்னு கேளுங்க. ஒர்க் அவுட்டா இருந்திருக்கலாம், ரீட் பண்றதா இருந்திருக்கலாம், சேவ் பண்றதா இருந்திருக்கலாம், ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்றதா இருந்திருக்கலாம், இல்ல என்னோட பிசினஸை ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்திருக்கலாம், யூடியூப்ல ஏதாவது வீடியோ போடுறதா கூட இருந்திருக்கலாம். இதுல எத்தனை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்க? அப்படி இல்லை அப்படின்னா இப்படிலாம் யோசிச்சதே மறக்க கூட நீங்க செஞ்சிருக்கலாம். இப்ப ஆக்சுவலா எப்படி உங்களோட கோலை செட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த உங்களோட கோலை செட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 கோலை மட்டும் சூஸ் பண்ணாலே போதும். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. கோல் நம்பர் 1 எப்படி நம்மளோட ஹெல்த். 2வது கோலு ஒன்னு நம்மளோட கெரியரா இருக்கணும், அப்படி இல்லாட்டி நம்மளோட ஸ்டடீஸா இருக்கணும். 3வது கோலு கண்டிப்பா மணி, காசு சம்பாதிக்கிறதா இருக்கலாம். இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்க பிரெயினுக்கு. இப்போ உங்களோட கோலு ஹெல்த்ன்னு செட் பண்ணியாச்சு. அப்பனா நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு மட்டும் செட் பண்ணா போதுமான்னு கேட்டா கிடையாது. டிசம்பருக்குள்ள ஒரு 5 கிலோ கெயின் பண்ணணும் அப்படின்னு தான் செட் பண்ணணும். உங்களோட கோலு மணின்னு செட் பண்ணியாச்சு. அப்பனா ஐ வாண்ட் மணி அப்படின்னு மட்டும் கோலை செட் பண்ணா போதுமான்னு கேட்டா கிடையாது. அது ஒரு 20,000 ரூபாய் சேவ் பண்றதா இருக்கலாம். ஐ வாண்ட் யூடியூப் growth அப்படின்னு வைக்காம ஒரு 20 லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும், 100 வீடியோ போஸ்ட் பண்ணணும், ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்பர்ஸ்ல நம்ம கோலை செட் பண்ணும்போது பிரெயினுக்கு டைரக்ஷன் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த கோல்ஸ் எல்லாம் அடுத்த 4 மாசத்துக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து கண்டிப்பா மறந்துடுவோம். அதனால பெரிய கோல்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க. அதை பீஸா டிவைட் பண்ணிருங்க. அதாவது மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, மந்த் 4 அப்படின்ட்டு ஒரு 4 மந்த்தா வந்து பிரிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு டெய்லியும் ஒர்க் ஈஸி ஆயிரும். அது போக டெய்லியும் அதை ஹேபிட்ஸா பில்ட் பண்ணுங்க. கோல்ஸ் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது மோட்டிவேஷன்னால கிடையாது, டெய்லியும் ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ்னால மட்டும்தான் இருக்கு. டெய்லியும் 30 நிமிஷம் ரீட் பண்ணணும், 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், 1 hour ஸ்கில்க்கு லேர்ன் பண்ணணும், டெய்லியும் 10 நிமிஷம் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்சுவலா டெய்லியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு செட் பண்ணுங்க. டெய்லியும் கன்சிஸ்டன்சியா இருங்க. இது போக பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். கோலை செட் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து 5 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. உங்களோட ஃபியூச்சரை டிஸ்ட்ராய் பண்றது எனக்கு டேலண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கிடையாது, இந்த டிஸ்ட்ராக்ஷனால மட்டும்தான். அதனால ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க, அந்த இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணுங்க. தேவையே இல்லை இந்த 4 மாசத்துக்கு. இப்போ அடுத்த 4 மாசம் என்ன பண்ணணுங்கிறதையும் பார்த்துட்டோம், டெய்லியும் அதை எப்படி பில்ட் பண்ணணுங்கிறதையும் பார்த்துட்டோம். வீக்லி அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது சண்டே ஒரு 10 நிமிஷம் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. இந்த வாரத்துல கோலுக்கு ஒர்க் பண்ணலாம், என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு வாரம் வந்து அந்த கோலை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இப்படி ரிவ்யூ பண்ணல அப்படின்னா நம்மலாம் கோல் செட் பண்ணோமாங்கிறதையும் மறந்துடுவோம். கண்டிப்பா அந்த கோல் வந்து ஃபெயில் ஆயிரும். அது போக இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ஷனா செய்யணும்ட்டு எதையும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாள் மிஸ் ஆயிருச்சா பிரச்சனை இல்லை, 2 நாள் மிஸ் ஆயிருச்சுனாலும் பிரச்சனை இல்லை. 2 டேஸ் ரூல்ங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த 2 நாளை மட்டும் தாண்டிடக்கூடாது அப்படின்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு குவைட் மட்டும் பண்ணிடாதீங்க. அது போக 2 நாள் குவைட் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருந்து ஆரம்பிக்காம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஒரு இப்போ ஃபைனல் மெசேஜா இமேஜின் பண்ணுங்க. டிசம்பர் 31 2026 டிசம்பர் 31 உங்கள்கிட்ட நீங்களே கேட்கீங்க. கொஸ்டின் ஒன்று தான், இந்த 4 மாசத்துல என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து போட்டேனா? அதுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்னா 2027ல கான்ஃபிடென்ஸோட என்டர் ஆவீங்க. அதே நோ அப்படின்னா நீங்க தான் ரிக்ரெட் பண்ண போறீங்க. அதுக்கு டிஃபரன்ஸ்
இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ல தான் இருக்கு. 4 மாசம் ரொம்ப கம்மி டைம் மாரி தெரியும். அதே 120 நாள் அப்படின்னு சொல்லும்போது பெரிய டைம்ங்கிற மாரி தெரியும். ஆனா இந்த 4 மாசத்துல டெய்லியும் உங்களால முடிஞ்ச ஒர்க்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா, லைஃப்ப மாத்துறதுக்கு போதுமான டைமா இருக்கும். அதனால இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஃபோன ஒரு ஓரமா வச்சுட்டு, ஒரு பேப்பர் எடுங்க. 3 கோல்ஸ எழுதுங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் நம்மளோட கையில தான் இருக்கு. அடுத்த ஒரு அருமையான வீடியோல பார்க்க நண்பர்களே.